ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது வெண்பொங்கலும் தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் சாம்பாரும் செய்ய போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையிலையும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்கும். வாங்க இப்போ பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். கிளாஸில் வந்து அளந்துக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸில் பச்சரிசியை நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு 2-3 முறை நல்லா அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். குக்கர் நல்லா சூடேறினதும் பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். அரிசி எடுத்த அதே கிளாஸில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு நீங்கள் வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள். பொங்கல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குக்கர் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். பருப்பு வறுக்க நல்லா மணம் வந்ததுன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு பாசிப்பருப்பை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஊற வச்சுருந்த பச்சரிசியோடவே பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்க்க பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மஞ்சள் சேர்க்கும் போது அந்த பொங்கல் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் வந்து பச்சரிசியும் அரை கிளாஸ் பாசிப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது அரிசி பருப்புக்கு எடுத்ததுக்கு முதல்ல தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு. 1.5 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா வந்து இப்போ தண்ணி வைக்கணும். நம்ம பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நல்லா குழஞ்சி கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டால் சாதம் வந்து வெந்துடும். ஆனால் அரிசியும் பருப்பும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். பொங்கல் அப்படின்னாலே கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மொத்தமாக நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 விசில் விட்டு நான் பொங்கலை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா கரெக்டாக பொங்கல் வந்து இலக்கமான பதத்தில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பொங்கல் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு தான் ரொம்பவே முக்கியம். நெய் எண்ணெய்லாம் கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்து செய்யும் போது பொங்கல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் இவ்வளோ நெய்யா இவ்வளோ எண்ணெயான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் சேர்க்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். தாளிப்பு கரண்டி நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியை இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கூடவே முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியும் சேர்த்துக்கிறேன். பாதி உடச்சி சேர்த்து வச்சுருக்கேன் நான் முந்திரி. அப்போ தான் பொங்கலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக முந்திரியை சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தான் நம்ம சேர்க்குற மிளகு சீரகத்தில் தான் அந்த பொங்கலுக்கு வந்து காரமே கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நெய்யில் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு சீரகம் முந்திரி எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. கடைசியாக இப்போ இது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை டக்குன்னு எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த தாளிப்போட மணமெல்லாம் வந்து வெளியில் போகக்கூடாது. அதனால் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சுட சுட நல்லா மணமாக சூப்பராக பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன், 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதாவது 1 கிளாஸ் பாசிப்பருப்பு அப்படின்னா அரை கிளாஸ் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணியில் ஒரு 3-4 முறை பருப்பை நல்லா கழுவிட்டு இப்போ குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 4-5 விசில் விட்டுட்டு வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா பருப்பையும் நான் வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாம்பார். சின்ன வெங்காயத்திலே ரொம்ப பொடியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கத்திரிக்காவை நான் வந்து ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக நம்ம எப்போவே சாம்பாருக்கு போடுவோம், ஆனால் பொங்கல் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கத்திரிக்காய் சாம்பாரில் பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சமைக்கிற வரைக்குமே தண்ணியிலே போட்டு வைங்க கத்திரிக்காவை, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், அதனால் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது. நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கத்திரிக்காய் எடுத்து லைட்டாக மசிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் காய் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன மர நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காய் வெந்ததுக்கப்புறமா புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பையும் சேர்த்துடுறேன். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. கொதிக்க கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும் சாம்பார். அப்போ வந்து பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் வந்து நல்லா குக் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பொங்கலுக்கு டேஸ்டியாக ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இந்த மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு கூட சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் சாம்பார் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை கொண்டே நீங்கள் பொங்கலும் கத்திரிக்காய் சாம்பாரும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே போல் தான் எப்போவுமே வீட்டில் வந்து பொங்கல் செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுவும் வாரத்தில் 2 நாளாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்களும் இதே போல் உங்களுடைய வீட்டில் பொங்கலும் கத்திரிக்காய் சாம்பாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.